everyone, welcome to my channel The Icon. இன்னைக்கு இந்த வீடியோல சில முக்கியமான தகவல்களை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ என்னென்ன விஷயங்கள்ன்றதை பார்க்கலாம். நான் நேற்றைய தினம் ஒரு காணொளி ஒன்று போட்டிருந்தேன். அதாவது இந்த தினேஷ் ஷாப்டர் அவர்களினுடைய மரணம் தொடர்பாக அதை பார்க்காதவர்கள் சென்று அதை பாருங்க. அதை பார்த்தா தான் இதனுடைய பின்புலம் உங்களுக்கு விளக்கமாக தெரியும். ஸோ அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ என்ன விஷயம் பார்க்கலாம். இந்த ஜனசக்தி குழுமத்தின் தலைவர் இறந்திருந்தார். அதாவது கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருந்திருந்தார் அப்படின்னா சொல்ல வேண்டும். இந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஐடியாக இருக்கட்டும், அதே மாதிரி போலீஸாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த மரணத்தை வித்தியாசமான கோணங்களில் விசாரணைகளை நடத்தி கொண்டு வருகிறோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருடைய கார் எங்கெல்லாம் போனது, எங்கெல்லாம் நிறுத்தப்பட்டிருந்தது என்ற பல தகவல்களை சேகரித்தது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய அந்த தொலைபேசி அழைப்புகளுக்கான அந்த பகுப்பாய்வு அறிக்கையையும் பெற்றுக்கொள்றதுக்கான நடவடிக்கைகளில் இப்போ இந்த போலீசார் ஈடுபட்டிருக்கணும். இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை அந்த வாகனத்துக்குள்ளே இருந்து மீட்டப்போ, அவரோட காருக்கு இருந்து மீட்டப்போ அவர்களுடைய கைகள் பிளாஸ்டிக் வயரால் கட்டப்பட்டிருந்திருக்குது. அதே மாதிரி கழுத்தும் அதே வயரால் தான் கட்டப்பட்டிருந்திருக்குது. அப்போ அதனால் அவருடைய அந்த கழுத்து அந்த வயரால் தான் நெரிக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் பிரேத பரிசோதனையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இவருடைய கார் மயானத்தில் நிப்பாட்டி இருந்த வேளையில் அங்கே ஒரு இறுதிக்கிரியை நிகழ்வு நடந்திருக்குது. அப்போ ஒருவேளை அந்த குற்றவாளி அந்த நிகழ்வில் பங்கு பற்றின ஒருவராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கோணத்திலையும் விசாரணைகளை நடத்தி கொண்டு வருகிறோம். அதுலேயும் மட்டுமில்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் நான் சொல்லியிருந்தேன் அந்த காணொலியில், அதாவது சந்தேகத்தின் பேரில் தான் இவரை கைது செய்து விசாரணைகளை நடத்தி கொண்டு வருகிறோம் என்று சொல்லி, அதாவது பிரியன் தோமஸ் அவர்களை, அவர் கிரிக்கெட் வர்ணனையாளராக செயற்பட்டிருக்கிறார். அவரைத்தான் இப்பொழுது கைது செய்து விசாரணைகளை நடத்தி கொண்டு வருகிறோம். ஏனென்று பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவ சொல்லியிருந்தா என்னண்டா, அவர் வீட்டிலிருந்து வெளிக்கிட்டு போகும்போது தனக்கு நிறைய கடன் தர வேண்டியிருந்த ஒருத்தரை நான் பார்க்க போறேன் அப்படின்னு தான் சொல்லி போட்டு போனவர் அப்படின்னு தான் அவருடைய மனைவியும் சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 138 கோடிக்கு மேல இவர் தான் அவர்கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறார். அதாவது இந்த பிரையன் தோமஸ் தினேஷ் அவர்கள்ட்ட இருந்து வாங்கி இருக்கிறார். அந்த அடிப்படையில் இதற்கு முன்னரும் கூட இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த கடன்களை அவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி. அப்போ ஒருவேளை இந்த இவராக கூட இருக்கலாம், இவர் தானே கூட கடன் வாங்கியிருக்கிறார் என்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் அவரை இப்போ கைது செய்திருக்கணும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா இவரை இப்போ நீதிமன்றம் இவர் எங்கேயுமே போக இயலாது, இவர் நீ வெளிநாட்டுக்கு போக இயலாது அப்படின்னு சொல்லி தடை உத்தரவு பிறப்பித்திருக்கணும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட 2 பாஸ்போர்ட் இருக்குது. 2க்குமே அவையில் இப்போ தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்கணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு இவருடைய இந்த கொலை வழக்கில் தெரிஞ்சிருக்கிற விஷயங்களாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பம் ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தினேஷ் ஷாப்டர் என்றவர் அவர் நிறையவே வியாபாரத்துக்கும் சரி விளையாட்டுத்துறைக்கும் சரி நிறைய பங்களிப்பாற்றி இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய இந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கிற உண்மைகளை வெளிக்கொணர்றதுல பொதுமக்களும் சரி ஊடகங்களும் சரி எல்லாருமே நீங்கள் பங்களிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கணும். உண்மையிலேயே இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையில் இருக்கிற நிறைய தொழிலதிபர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லணும். நிறைய சம்பவங்கள் இதுக்கு முன்னுக்கு நடந்தாலும் இதுவும் ஒரு பெரிய பேசு பொருளாகத்தான் இருக்குது. இந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தொடர்பான பல விசாரணைகள் இனிமேல் தான் நடக்கும். இனிமேல் தான் யார் அந்த உண்மையான குற்றவாளி என்பதையும் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இனிமேல் இது சம்பந்தமான ஏதாச்சும் முக்கியமான தகவல்கள் வெளிவந்தால் கட்டாயம் நான் அதை உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடற்தொழிலாளர்கள் அதிகமாக காணாமல் போவதும் அவர்கள் கடலிலே இறந்து போன்ற பல நிகழ்வுகள் அடிக்கடி நடந்து கொண்டே தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமி மல்லி எனப்படுகின்ற ஒரு மீன்பிடி படகில சென்ற தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 6 நாட்களுக்கு முன்னர் 6 பேர் போயிருக்கணும். போன வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆழ்கடலில் ஏற்பட்ட விபத்தில் அவர்கள் அங்கே சிக்குண்டு தவிர்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நிலைமையில் இப்போ கொழும்பு துறைமுகத்திலிருந்து சுமார் 10 மைல் தொலைவில் இருந்து அவர்களை மீட்டிருக்கணும். இன்னொரு படகு போய் தான் அவர்களை மீட்டிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பேரை தான் மீட்டு கொண்டு வந்திருக்கணும். அதில் இன்னும் 3 பேரை அவைகள் தேடிக்கொண்டு தான் இருக்கணும். அவர்கள் இன்னும் கிடைக்கப்படவில்லை. அவர்கள் உயிருடன் இருப்பார்களா என்ற ஒரு நம்பிக்கை கூட இல்லை. 6 நாட்கள் ஆகிட்டது இல்லையா. இப்போ மீட்ட அந்த 3 பேரையும் வைத்தியசாலையில் சேர்த்திருக்கணும். ஸோ இப்படி ஒரு சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த கடற்தொழிலுக்கு போகிறவர்கள் எல்லாருமே கவனமாக இருந்து கொள்ளுங்க. எப்பயுமே உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி விட்டு உங்களுடைய தொழிலுக்கு செல்லுங்க. இப்போ இன்னொரு விஷயம்
சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் இந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார நெருக்கடியால் நிறைய கொள்ளைகள் திருட்டு சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டே தான் இருக்கின்றது. ஏனென்றால் கஷ்டத்தின் மத்தியில் மக்கள் வந்து இந்த திருட்டு என்ற அந்த ஒரு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கணும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் இப்போ நேற்றைய தினம் கிளிநொச்சி பூநகரி பிரதேசத்தை சேர்ந்த இரண்டை மாதா நகர் என்கின்ற அந்த பிரதேசத்தில் வந்து ஒருவரை வந்து இப்போ பிடிச்சிருக்கணும். அவர் எப்படி இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டாருண்டாலாம் அந்த இராணுவ சீருடையை வந்து அணிந்து கொண்டு தொடர்ச்சியாகவே அவர் திருட்டில் ஈடுபட்டிருக்கிறார். ரெண்டாவது இப்போ பிடிபட்ட அவர் ஒரு ஆமி அந்த மாதிரி என்று சொல்லி தன்னை இனங்காண செய்வதற்காண்டி அவர் இப்படி ஒரு விஷயத்தை வந்து செய்திருக்கிறார். அதுலேயும் திரும்ப பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் அவர் வந்து அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அங்கே இருந்த அவையில் போட்டிருந்த சங்கிலிகள் அதே மாதிரி காப்புகள் போன்ற நிறைய ஆபரணங்களை வந்து அவர் எடுத்துக்கொண்டு போக வலிக்கிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு உரிமையாளர் தான் அவரை மடக்கி பிடிச்சி இதாண்டி அவரை பிடிச்ச நேரத்தில் இவர் தன்னிட்ட ஒரு கத்தி வச்சிருந்திருக்கிறார். அந்த கத்தியால் அவருக்கு முகத்திலேயே வெட்டி போட்டு இவர் வந்து தப்பிச்சோட போயிருக்கிறார். அப்போ இந்த வெட்டுக்காயத்தோட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே வீட்டில் இருந்தவங்க வந்து எல்லாருமே கூச்சலிட்டு சத்தம் போட்டதில் அந்த சத்தத்தை கேட்டுட்டு பக்கத்தில் இருந்த எல்லாருமா வந்து அவரை பிடிச்சி ஒரு மாதிரி அவர்கள் அடிச்சு போட்டு அந்த முழங்காவில் போலீஸ்கிட்ட வந்து கொண்டு போய் கையளிச்சிருக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருந்த இன்னொரு சின்ன பிள்ளைக்கும் வந்து சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லினோம். இந்த காயப்பட்ட அந்த நபர் வெட்டுக்காயப்பட்டவருக்கு வந்து உடனே முழங்காவில் வைத்தியசாலைக்கு கொண்டு போயிருக்கணும். இப்போ இந்த மேலதிக சிகிச்சைக்காண்டி கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு வந்து கொண்டு வந்திருக்குது. ஸோ உண்மையிலேயே இனிமேல் வீடுகளில் இருக்கிற நீங்கள் தனியாக இருக்கிறப்போ வீட்டில் இருக்கிற கதவுகள் எல்லாத்தையுமே பூட்டிட்டிருங்க. ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களில் திருடர்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுடைய பாதுகாப்பை நீங்களாம் பார்த்துக்கொள்ளணும். அதே மாதிரி உங்களுடைய உடைமைகளையும் நீங்களாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் இன்னொரு விஷயம் இந்த ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் இதுக்காக இருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக ரொனால்டோவுக்கும் இது ஒரு கடைசி போட்டியாக அமைந்திருந்தது. அதே மாதிரி தான் மெஸ்ஸியும் தற்பொழுது தன்னுடைய இறுதிப் போட்டி அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார். இந்த மெஸ்ஸியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவர் இதுவரைக்கும் இறுதிப் போட்டியில் அதாவது இந்த உலகக்கிண்ண போட்டிகளில் 11 கோல்களை அடித்து அர்ஜென்டினா அணிக்காக அதிக அளவில் கோல்களை அடித்த வீரர் என்ற சிறப்பை வந்து அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக இந்த மெஸ்ஸி என்றவரை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் உலகத்தில் எல்லா இடமும் இருந்தாலும் குறிப்பாக இந்த இந்தியாவில் நிறைய பேர் இருக்கணும். இந்தியாவிலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கேரளாவில் வந்து எக்கச்சக்கமான பேர் மெஸ்ஸிக்கு வந்து நிறையவே ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவருக்கான கட் அவுட் வைக்கிறதாக இருக்கட்டும் அவ்வளோத்துக்கு பெருசாக வைக்கலுமோ அவ்வளோத்துக்கு பெருசாக வச்சிருவாங்க ஒவ்வொரு வருஷமும். அதாவது இந்த போட்டிகள் நடைபெறுகின்ற வேளைகளில் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்சமே வித்தியாசமாக அவர்கள் ஒரு கட் அவுட் வச்சிருக்கணும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளமையான நிலத்தில் வைப்பாங்க. இப்போ நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கிறோம்டா அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டு போய் கடலுக்கு கீழே வச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஜூனியன் பிரதேசங்களில் ஒன்றான லட்சத்தீவின் தலைநகராக இருக்கக்கூடிய கவரத்தியில வந்து கொண்டு போயிட்டு ஆழ்கடல்ல வந்து கொண்டு போய் அவருடைய பெரிய ஒரு கட் அவுட்டை வந்து வச்சிருக்கணும். அந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப வைரலாகி போய் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அந்த ரசிகர்கள் வந்து மெஸ்ஸிக்கு இவ்வளோத்துக்கு இருக்கிறாங்கன்றது வந்து பெரிய ஒரு விஷயம். அவருடைய இறுதிப் போட்டியாக இருக்கிறது இந்த உலக கிண்ண போட்டி. கட்டாயம் அவர் இந்த உலக கோப்பையை வந்து சுவீகரிக்க வேண்டும் என்ற ஆசைதான் எனக்கும் உள்ளது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றது. நாளைய தினம் இறுதிப் போட்டியை பார்க்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கனடாவில் ஒன்டாரியோ பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய தென் பகுதிகளில் அதிகளவான பனிப்பொழிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக அங்கத்திய கனேடிய சுற்றாடல் திணைக்களம் வந்து தகவல் வெளியிட்டிருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பனி புயல் காரணமாக அதிகளவு பனிமழை அதே மாதிரி பனிப்பொழிவு இருக்கக்கூடும். அதால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அத்தியாவசியமற்ற பிரயாணங்களை வந்து மேற்கொள்ளாமல் வீட்டிலேயே இருக்கிறது பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி அந்த அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கிறது. உண்மையிலேயே அங்கே இருக்கக்கூடிய எம்மவர்கள் அதாவது புலம்பெயர் தமிழர்கள் உங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் வீட்டிலேயே இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப நல்லது. ஒருவேளை இங்கே இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு யாராவது உறவினர்கள் ஒன்டாரியோ பிரதேசத்தில் இருந்தால் கட்டாயம் அவர்களுக்கு இந்த தகவல்களை சொல்லி அவர்களை பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்க. இந்த ஒரு விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட்ஸில் வந்து சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.